ஸோ ஹலோ கேரஃபே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கை வந்து சிம்பிளாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து செயின் க்ளீன் பண்ணி லூப் அடிக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் நம்ம சேனலில் என்ன புதுசாக பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பண்ணி ஆள போட்டுவாங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க மக்களே. உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். சரி கேரஃபே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தண்ணியில் வந்து ஷாம்பு ஊற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டு இதுதாங்க, வேறு வழி இல்லை. ஸோ காய்ஸ், அப்படியே ஒரு சின்னசாக ஒரு வேஸ்ட் துணி எடுத்துக்கினேன், அதுவும் போட்டு அப்படியே கலக்கி, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காய்ஸ், முதல்ல வந்து தண்ணியில் கழுவிக்கலாம். அப்புறம் கேரஃபே, வண்டியில் எல்லா இடத்துலையுமே தண்ணி போட்டு முதல்ல ஃபுல்லாக கழுவிடுங்க. ஸோ இன்ஜினு அந்த சைடு ஆயில் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க, ஃபுல்லாக அடிச்சு விட்ருங்க. ஸோ கேரஃபே, அங்கே பாருங்கள் பைக் எப்படி பளபளன்னு ஆயிடுச்சு தண்ணி போட்டோடனே. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடும் ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஷாம்பு தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பளபளன்னு ஆகிடும் நம்ம தங்கம். ஸோ கேரஃபே, அந்த இன்ஜின் சைடெல்லாம் அந்த ஆயிலாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக க்ளீனாக பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், சரிங்களா? கேரஃபே ஃபுல்லாக வந்து சோப்பு தண்ணியால் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சும்மா மேலே தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுனா போதும், அதே க்ளீன் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வாட்டர் வாஷ் கடையில் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டோம், ஓரளவுக்கு தான் பண்ணுவோம். நம்மளுக்கு இது போதுமே, சரிங்களா? அப்படியே கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க, அதே பளபளன்னு ஆகிடும். அப்புறம் கேரஃபே, ஃப்ரண்ட் அலாய் வீலு, அதுக்கப்புறம் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் மெட்கார்டு, ஸோ ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி விட்டுனா போதும். அதே மாதிரி தாங்க பேக் சைடும் அலாய் வீலு, டிஸ்க் பேடு, அந்த மெட்கார்டு, அந்த சைடில் இருக்கிற ராடு, அது மாதிரி இருக்கிற எல்லாமே க்ளீன் பண்ணி விட்ருங்க தேய்ச்சி, சரிங்களா? ஸோ பளபளன்னு ஆகிடுங்க. அப்புறம் கேரஃபே, செயின் ஸ்ப்ராக்கெட்டாண்ட இருக்கிற மெட்கார்டு, அந்த சைடில் இருக்கிற ராடு, இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு கை எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளீன் பண்ணிட்டு ஒரு மினிட் க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றினா போதும், அதே ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ கைஸ், ஃபைனல் அவுட்புட் இதுதான். ஸோ எல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி ஸோ தொலைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறது ஒரே வேலை. ஸோ இந்த செயின் வந்து க்ளீன் பண்ணி லூப் அடிக்கணும். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்டாண்ட் இல்லை நம்மக்கிட்ட. சரி வாங்க, எல்லாத்துக்கும் தானே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளுக்கு செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு செயின் க்ளீனர் வேணும். அப்படி இல்லைன்னா டீசலோ கெரோசினோ இருக்கணும். ஸோ அதுக்கு தேவை வாட்டர் கேனு. ஸோ சின்ன வாட்டர் கேன் எம்டி எடுத்துக்கினேன், அதில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கினேன். ஸோ கெரோசின் ஊற்றி அதில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கெரோசின் தான் எடுக்க போகிறேங்க. நீங்கள் டீசலும் எடுக்கலாம், ஸோ கெரோசினும் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ கெரோசின் வந்து ரொம்ப கொஞ்சம் பெஸ்ட்டு நம்மளுக்கு செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ அதை நான் ஊற்றி எடுத்துன்னு போயிட்டு க்ளீன் பண்ணிடலாங்க.
ஸோ கேஆர்எஃப் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அந்த 2 ப்ரஷ் இது மாதிரி வச்சு லப்பர் பேண்டு அது மாதிரி டேக் எதனா போட்டு அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு ஊற்றிக்கிச்சிங்க. ஸோ காய்ஸ் இப்போதைக்கு நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். பாருங்கள் சுற்றுது, பட் பயமாக இருக்குது, ஆடுது. பார்த்துக்கலாம், சேனல் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கேஆர்எஃப் நம்ம கெரோசின் எடுத்து வந்து சும்மா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி விட்டுனே ஸ்ப்ரே பண்ணணும். நான் தனியாக பண்ணுறதுனால கொஞ்சம் சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் கெரோசின் போட்டு விட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீன் ஆகும்போது நீங்கள் ப்ரெஷ்ஷோ அது எதுனா எடுத்து ஸோ ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. சுற்றினே பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணின்னு மட்டும் நீங்கள் க்ளீனப் பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப ரிஸ்க்கு அது. கேஆர்எஃப் செயின் க்ளீன் அப்படின்னு சொல்கிறது கம்பல்சரியாக 500 கிலோமீட்டருக்கு ஒரு முறை பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா அது செயின் ஸ்ப்ராக்கெட்டு செயினை வந்து ரொம்பவோ சேஃப் பண்ணும். ஸோ அதாவது சீக்கிரமாக போகாது. ஸோ கைஸ் ஃபைனலி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக துடைச்சிடலாம். ஸோ நான் தனியாக பண்ணுறதுனால க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கேஆர்எஃப் நான் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். பாருங்க, செயினோட உட்பத்தி ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ க்ளீன் பண்ணிட்டு லூப் தான் கட்டிக்கணும். ஸோ கேஆர்எஃப் மோஸ்ட்லி வந்து க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே வந்து இது ரிமூவ் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணணும். ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சில கேஜெட் நம்மக்கிட்ட இல்லாத காரணத்தினால ரிமூவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக வந்து க்ளீன் பண்ணும்போது ஸ்டார்ட்டில் வச்சுட்டு க்ளீன் பண்ணாதீங்க. ஸோ வீல் சுற்றி தான் க்ளீன் பண்ணணும். சரிங்களா, சப்போஸ் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த இடத்துல வந்து கை இப்படி தேய்க்கும் போது ஸோ இங்கே வந்து மனசிக்கணும், அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிடும். ஸோ விரல் கட் ஆகிடும், எதுவும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ கட் ஆகிட்டதுக்கப்புறம் நான் சொல்லி ஃபீல் பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு ஃபுல்லாக துடைச்சிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ அதுக்கப்புறம் லூப் பண்ணிக்கணுங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லூப் தான் நீங்கள் போகிறோம். நான் என்ன லூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு அசஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். யூஸ் பண்ணிட்டு ஓகேங்களா, சரி வாங்க லூப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இது வந்து இப்படி தான் மாட்டணும். கேஆர்எஃப் இது வந்து அப்படியே இது மாதிரி தான் சுற்ற விட்டு அடிக்கணும். தனியாக அடிக்கிறதுனால கொஞ்சம் அங்கே இங்கே செதுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலி லூப் வந்து அடித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போது வண்டி லுக்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ கேஆர்எஃப் ஃபைனலி ஒரு வேலையாக மொத்த வேலையும் முடிச்சாச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த கட்டை தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்படியே தள்ளு தூக்கி அவ்வளோதான், நல்ல வேலை கீழே விழலை. ஸோ கேஆர்எஃப் நம்ம வந்து ஒரு ரைடு போயிட்டு வரலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கேஆர்எஃப் பைக் ஓட்டி பார்த்ததில் ரொம்ப வேற மாதிரி இருக்குதுன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் கொஞ்சம் ஓகேன்னா சொல்லலாம். ஸோ மேபி லாங்காக போகும்போது ஏதோ ஃபீல் ஆகுமோ என்னவோ, ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணினே இருங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டை மட்டும் விட்டுறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.